குக்கர்ல சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சக்தி சுவையும் இருக்கிற மாதிரி எப்படின்னு பார்க்கலாம். எனதருமை சகோதர சகோதரிகளை, வழக்கமா நம்ம ரேக்கெட் அடுப்புல தம் போட்டு தான் செய்ய சொல்லுவோம். சோ இப்போ எல்லாம் பத்த வச்சு தயாரா இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா? மரச்செக்கு நல்லெண்ணெய், வேரிஸ் கடலெண்ணெய். சோ கடலெண்ணெய் பயன்படுத்திக்கணும், சரிங்களா? சிக்கன் பிரியாணிக்கு கடலெண்ணெய் எங்களுக்கு உடல் சூடு உள்ளவங்க மறக்காம மரச்செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கணும். அதுவும் பிராய்லர் கோழி பயன்படுத்தியில ஸ்ட்ரிக்ட்லி ரெக்கமெண்டட். ஓகே, மரச்செக்கு நல்லெண்ணெய். ஸோ இப்போ நம்ம 1/4 கிலோவுக்கு இவ்வளவு போதுமானது, இதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம பெருசில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன தொடங்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்க. ஸோ பவுனம்மா நீங்கள் போங்க, நான் இனி பார்த்துக்கிறேன். பவுனம்மா இனி சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்காக ரேபிட் ஃபயரில் வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 4 நிகழ்ச்சி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ டக் 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 டக்குன்னு அடுத்தடுத்து போகணும். லைவுக்கு வெளியில் மக்களே, அதனால தான் எடுத்து போடுறேன். ரொம்ப டவர் கம்மியாக இருக்குது, விட்டு விட்டு போகுது, முக்கியமான விஷயம் அதனால. ஸோ இப்போ பிரியாணி இலை, ரோஜா இதழ், கல்பாசம், மராட்டி மொக்கு. ஓகே, நோட் பண்ணிக்க. ட்ரிபிள் லேயர் வீடியோ இதெல்லாம் போட்டோம்ங்களா? அதை போட்ட உடனே பாருங்க, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரைச்சிருக்கிறோம். பிக் ஆனியன், சரிங்களா? ஸோ அது அதிகமாக இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் டக்குன்னு தக்காளியை போட்டுருங்க. ஆப்பிள் தக்காளி தான் கிடைச்சிது இன்னைக்கு, அதை வச்சே சமைக்கிறோம். அதுக்குள்ள ஒரு பச்சை மிளகாயை முழுசா போட்டுருங்க காம்போட. ஸோ தக்காளி எல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம். இப்பதான் ஹைலைட்டு. இந்த ரொம்ப பொன்னிறமா இதெல்லாம் வதக்க வேண்டாம், இந்த பச்சை வாசம் மட்டும் போனா போதும். இந்த தருணத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி பேஸ்ட், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொத்தமல்லி வச்சிருக்கலாம். அதுல கொத்தமல்லி கொஞ்சம், வரமிளகாயும் பச்சை மிளகாயும் காம்போட. ஸோ இத்தனையும் சேர்த்து இருக்கிறோம். பிரியாணி பேஸ்ட் தயவு செஞ்சு பிரியாணிக்கு இந்த மாதிரி வீட்டில் அரைங்க. இப்போ நம்ம வச்சு முன்னாடியே உங்களுக்கு காண்பிச்சிருக்கோம், வீட்டில் அரைச்சிருக்கிறோம். இப்போ அந்த எண்ணெய் தக்காளி இதெல்லாம் அந்த பேஸ்டோட மிங்கிளான உடனே டக்குன்னு சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க வச்சிருக்காங்க அம்மா கறி, எங்க வச்சிருக்கீங்க? எங்கம்மா? எங்கம்மா வச்சிருக்க? ஷால் கிட்ட இந்த பக்கம் வச்சிருக்காங்க. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சரியா டக்குன்னு பார்க்கல. ஸோ இதை இங்க பாருங்க, எறும்பு வந்துருன்னு அந்த பக்கம் வச்சிருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரியாணிக்காகவே தனியாக அந்த குழல் எலும்பு இதோட எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்து அந்த பேஸ்ட் வழக்கம் போல இதுல பட்டு சுத்தி ஆகணும். முதல்ல இந்த கறியை அதுக்கு தகுந்த மாதிரி பெருசுல வச்சு வெள்ளை அடிச்சு வேகணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த கறி தண்ணியே இல்லாம இப்ப சொன்ன மாதிரி இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொத்தமல்லி, வரமிளகா, பச்சை மிளகா எல்லாம் வச்சு அரைச்சிருக்கும் இல்லைங்களா? மை மாதிரி ஆட்டாங்கல்ல, அந்த மைக்ரான் கணக்குல ஆட்டாங்கல் அம்மிக்கல் அரைக்கிறப்ப தேஞ்சு வந்தது, அதுல இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாம் இந்த சிக்கன்ல நல்லா ரியாக்ட் ஆகணும். ஸோ முதல்ல இதுல மட்டுமே வைக்கிறேன்டா, இன்னும் செஞ்சே முடிக்கல பாரு மக்களை வந்துட்டாங்க. பொருற மண்டத்தலையா போர் வைக்கலாம், செஞ்சு முடிச்சுட்டாங்க தம்பி, வைக்கிறேன் ஒரு நாள் தம்பி, அவசரப்படாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெகுலரா வர்ற தம்பி பையன் வந்துட்டான், அவனுக்கு வைக்கணும், அதை அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும், அதெல்லாம் நல்லா இதுல இறங்குற மாதிரி. குழம்பு வைக்கலையும் இதே மாதிரி ஒரு மிளகா கூட்டு அது வேற டைப் தயாரிச்சு இறங்க விட்டோம். இந்த வறுவல் வைக்கலையும் இதே மாதிரி ஒரு பேஸ்ட் தயாரிச்சு இறங்க விட்டுருக்கோம் அந்த கறியில டைரக்டா. இப்போ பிரியாணியிலையும் அந்த பிரியாணி பேஸ்ட இந்த சிக்கன்ல இறங்க வரோம். இப்ப பயன்படுத்தி இருக்கிறது பிராய்லர் சிக்கனு. இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்றதுக்கான காணொலி அல்ல. இதுல சமைச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, நாங்க ஓரளவுக்கு சமைச்சு நல்லா பலன் பெற்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு உலக மக்களாகி உங்க முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் செய்யும் உணவா இருந்தாலும் சரி, உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, ஹெல்த் டிப்ஸா இருந்தாலும் சரி, நான் மட்டும் இல்ல பவுனம்மாவும் சேர்ந்து தான் சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்காக பவுனம்மா தனியா பவுனம்மா அப்படிங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்ஸ்டாலையும் இருக்காங்க.
ஸோ உங்களுக்காக தனியா அவங்க ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், யோகா, குரு வித்தை பயிற்சி, உணவு தயாரிப்பு நிகழ்ச்சி, குரு வைத்திய வாழ்வியல் அமைச்சுக்கிறதுக்கான டிப்ஸ்னு தனியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் போய் நீங்க பார்த்து பலன் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக் டு கண்ட்ரோல் வந்துட்டாங்களா? ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா அந்த கறியை அந்த பேஸ்ட்ல வேக விட்டாச்சு. இப்ப கொண்டாங்க சீரக சம்பா பிரியாணி அரிசி, பிரியாணி அரிசி, பிரியாணி அரிசி, பிரியாணி அரிசி நோட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த அரிசி மேல சிம்ல வச்சுட்டு அந்த பேஸ்ட் பாத்தீங்களா, அந்த பேஸ்ட் அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி எடுத்து வந்து பிரியாணி, அதாவது அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேணாம், தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா? முதல்ல அந்த நல்லா ஊறணும். 1 மணி நேரத்துக்கு பக்கம் ஊறி இருக்குது இப்போ. ஸோ அந்த ஊறினதை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மேலே இந்த சூடா மிதமான சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அரிசி மேலே இறங்க விடுறோம். இந்த பேஸ்ட்டு, இந்த சிக்கனு எல்லாம் வெந்தது. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, விசில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டுறதையும் தனியாக காட்டலாம். ஓகேங்களா? இப்போ 2.25 டம்ளர் வேணும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதும். இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணிக்காக பேஸ்ட் அரைச்சப்ப அம்மிக்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணி. என்னடா கலர் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அம்மிக்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணீர். நம்ம தனியா இது வரைக்கும் தண்ணி ஊத்துல, இப்பதான் வந்து அதுவும் பாருங்க அந்த கப்பு கழுவி தான் ஊத்துறாங்க. 2.25 டம்ளர் தானே. ஸோ 2.5 டம்ளர், கால் 2.25. ஸோ அதுல ஊத்தில அடுத்து கொஞ்சம் சேர்த்து. ஸோ இவ்வளவுதான் மக்களை. இதுல ஊத்தினவாசி அதுல ஊத்தினதுமா பூரா இதுல ஊத்தினா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊத்தியாச்சுங்களா, எல்லாம் சுத்தமா எல்லா பக்கம் தண்ணி விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா உப்பு போடுறலாம் ஃபைனலா. இப்பதான் உப்பு போடுறோம், நல்லா நோட் பண்ணிக்க. இந்த அளவு போதுமானது பிரியாணிக்கு. இப்ப எல்லாம் இருக்கு. அடுத்து வந்து நம்ம இது கூட வெந்ததுக்கு அப்புறம் முக்கியமா 2 எண்ணெய் சேர்த்துவோம். குடும்ப உறவுகளுக்கு என்னன்னு தெரியும், ஏற்கனவே ரெகுலரா பாக்குறவங்க. புதியவங்க யாராவது பாத்தீங்கன்னா அடுத்த பகுதியில இது விசில் வர்றதுக்கு சரியா மிதமான சூட்ல நம்ம விடுறதுக்கு 5 to 7 நிமிஷம் ஆயிரும். ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி போட போறதுல கட் பண்ணிட்டு அடுத்து இதை டைரக்டா பிரியாணி மேலும் மதிப்பு கூட்டுறது, சக்தி சுவையா சாப்பிட்றதுக்கு என்ன முக்கியமான அந்த 2 இன்கிரீடியன்ஸ்கள் அப்படிங்கறத அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இது விசில் போடுற வரைக்கும், அதாவது மூடுற வரைக்கும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டுங்க. உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த டைத்தில் பார்த்துங்க. நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை, உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க உப்பை இந்த மாதிரி எடுத்து தனியாக. ஸோ காரம் சும்மா கும்முன்னு இருக்குது. உப்பு எங்களுக்கே கொஞ்சம் தனியாக தேவைப்படுது. ஸோ ஹேண்ட் சேஞ்ச். இப்போ உப்பு தனியாக போட்டுட்டு சரிங்களா, நல்லா கலரி விட்டுருங்க. உப்பை போட்டு, அதுவும் கல்லுப்பு இல்லைங்களா, நம்ம இரும்பு கடாயில வறுத்து பயன்படுத்துற கல்லுப்பு. ஸோ 8 போட்டீங்கன்னா சீக்கிரம் கரையும், ஏன்னா அது நல்லா கலங்கி கிடைக்கிறதுனால. நீங்க தனியா சுத்துறது காட்டிலும் இதுக்குள்ள ஒரு 8 போடுங்க. ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம், நீங்களும் நல்லா குக் பண்றீங்க அப்படிங்கறதுக்கான லைசன்ஸ் இப்ப கொடுங்க. கீழே பெருசுல வச்சாச்சு. ஸோ குக்கர், கேஸ்கட். குக்கர்ல சமைச்சாலும் இந்த முறையில் செய்து பாருங்கள். பேஸ்ட் நம்ம முழுக்க வீட்டு தயாரிப்பு. திரும்ப ஒருக்கா சொல்லிருக்கோம் அது என்ன பேஸ்ட்னு நேயர்களுக்கு புரியட்டும் உங்க வாயாலையுமே. வரமிளகாய், பச்சை மிளகாய், காம்போடுங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொத்துமல்லி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதை வச்சு அம்மிக்கல்ல பயன்படுத்தி வரமிளகாயும் பச்சை மிளகாயும் வச்சு நல்லா தண்ணி தொளிச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்துமல்லியும் சோம்பும் பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாம் வச்சு அரைச்சிட்டு கடைசியில இஞ்சி பூண்டையும் வச்சு நல்லா மை மாதிரி அரைச்சு எடுத்துட்டு அந்த அம்மிக்கல்லையும் கழுவி அந்த தண்ணியும் எடுத்துக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. நல்ல சுவையா இருக்கும். நீங்க குக்கர்ல செய்யற பிரியாணிய சுவை வர்றதுக்கு அந்த அம்மிக்கல் கழுவி எடுக்கிற தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்றேன், அங்க இருக்கிற நுண்ணுயிரிகளையும் நம்ம அம்மிக்கல்ல அரைக்கிறப்ப அந்த கல்லு மைக்ரான் கணக்குல அந்த பாறை தேஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணியோட ஊத்தியும் கழுவி எடுத்து கொண்டாந்து இதுல உள்ள விட்டு ஆட்டுங்க. பாறையவே சுத்தி செய்து சாப்பிடக்கூடிய குரு வித்தை தான் ஆட்டாங்கல்ல ஆட்டுறதும் அம்மிக்கல்ல அரைக்கிறதும் நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல. ஓகே, நீங்க வேற இதோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. சோ இப்போ
இப்போ மேலே ஆவி வந்தது, விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த சுத்தி செய்யறதுக்கான பக்குவத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களை. போடுங்கம்மா எண்டு கடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.